லாட்டரி கெஸ்ஸிங் 01/4/2024 டுடே விண்மின் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் விண்மின் லாட்டரி கெஸ்ஸிங். வாங்க டுடே கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அதாவது அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம் வாங்க. அக்ஷயாவில் பொறுத்தளவு நம்ம கெஸ்ஸிங் ஓரளவுக்கு சும்மா தரமாக மேட்சாக சூப்பராக வந்துச்சுன்னே சொல்லிக்கலாம். லாஸ்ட் எண்டு டேட்டாவது நம்மளுக்கு கரெக்டாக அடிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அடிக்கலைங்க. அதுலேயுமே புதுசாக நம்ம அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரொட்டேஷன் ஃப்ளிப் ஒரு சூப்பராக சொல்லாங்க. 502 அதாவது காருண்யாக்குரிய ரிசல்ட் இது 502. இது அப்படியே சேமாக அது ரெண்டையும் சேமாக கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டுக்கு பவரான 7 அப்படியே தூக்கி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இங்கே 2க்கு பவரான ஒரு நம்பரை அப்படியே இங்கே 2 இருந்துச்சு, 2 அடிச்சுட்டு அதுக்கு பவர் நம்பர்னு பார்த்துக்கிட்டீங்க 7 தான். நீட்டாக அப்படி தூக்கி அசால்ட்டாக லட்டு மாதிரி வந்து வச்சுட்டு போயிட்டான். அதாவது நம்ம இந்த எம்சி டுடே நம்ம கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் நம்ம எம்சியை பார்க்கல. நேற்று அதாவது காரணியாக்குரிய எம்சி 777, நேற்றுக்குரிய எம்சி 222. இந்த மாதிரி வந்தாலே நம்ம ஓரளவுக்கு எம்சி எல்லாமே கரெக்டாக அதே சேம் டிட்டோவாக அடிப்பான். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் பவராக மாற்றுவான். அதை மட்டும் நம்ம கரெக்டாக கிளியராக எடுத்துட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு கெஸ்ஸிங்க சும்மா சூப்பராக பிடிச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எனிவேஸ் இருந்தாலும் மிஸ் ஆகலைங்க. இதில் நம்மளோட 3 டிஜிட் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் 8, பி போர்டில் 0, சி போர்டில் 7. இது எல்லாமே பிசி நம்மளுக்கு ஒரு சூப்பரான வின்னுங்க. ஏன்னா பவர் நம்பர் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தாங்க. அதெல்லாம் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கரெக்டாக கிளியராக எடுத்து கரெக்டாக வச்சுருந்தோம். 807 நம்ம வச்சுருந்தோங்க 50க்கு பதிலாக. ஏன்னா 5க்கு பவர் அண்ட் ஃப்ளிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 தான். அதனால தான் 5 எடுத்துகிட்டு 8 எடுத்துருந்தோம். பி போர்டு 0க்கு 0 இறங்கும். சி போர்டு வந்து 2, 7, 1 இதுதான் நம்ம கன்ஃபார்ம் கெஸிங்கில் வச்சுருந்தோம். பட் கொஞ்சம் பிசுறு தட்டிடுச்சு. ஆனால் எனிவேஸ் வின்னிங் இல்லாமல் இல்லைங்க, வின்னிங்கே பார்த்துருவாங்க. ஆல் போர்டில் 7 வின்னிங், ஏபியில் 50 பாஸு, ஓகேங்களா. பிசியில் 0-7 பாஸுங்க. ஓரளவுக்கு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை தான் நம்ம சேனல் கொடுக்குதுன்றத நான் நம்புகிறேன். நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க நண்பர்களே. நம்ம சேனல் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத்தோட, நல்ல ஒரு வின்னிங்கோட, நல்ல ஒரு குட் ட்ரையோட நம்ம கரெக்டாக மூவிங்கில் தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏ போர்டு 5 வச்சு ஆரம்பிக்கிற ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஏப்ரல் முதல் நாளுங்க. ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 5 வச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 தாங்க. ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 5 வச்சு அப்படின்னா ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 8. அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு சில நம்பர், முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தான் நண்பர்களே. 5 வச்சு இறங்கக்கூடிய நம்ம மறுபடியும் 5 வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் என்ன ட்ரிக்கில் அடிக்கிறான்றத நம்ம அந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நம்ம நாளைக்கு ஃபஸ்ட்டு டே வச்சு எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம கணிப்புகள் கரெக்டாக சேமாக அந்த கெஸ்ஸிங் எல்லாம் கரெக்டாக மேட்சிங்காக வந்துடும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ வாங்க, ஏ போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய முதல் நம்பர் 8, செகண்ட் நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4, அதுக்கு அடுத்தாப்புல வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. இதுதான் ஏ போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 8 அல்லது 4 இல்லைன்னா 7. இது வந்து ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு விளையாடுறவங்களுக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு கணிப்புகள் தான், ஓகேங்களா. உங்களுக்கு ஏதேனும் டியர் கெஸ்ஸிங் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனலோட லிங்க் தரேன். அது நம்மளோட செகண்டரி தான். அதில் நம்ம டியர் கெஸ்ஸிங் நம்ம போடலாம் நண்பர்களே. ஏன்னா இதில் ஒன்லி கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் டியரையும் போட்டு உங்களை குழப்ப விரும்பலை. அதனால் இதில் வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கும் 3 டிஜிட் கெஸ்ஸிங் அடுத்து ரிசல்ட்டை போட்டுருவோம். அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் பண்ணுறோம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை மறக்காமல் எல்லாம் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு க்ரோத்தாக வருதோ அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ
அதில் டிஆர் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். நண்பர்களே, உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எப்பயுமே நம்மளுக்கு வேணும். இப்போ வாங்க, ஏ போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 847. இந்த மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கெஸிங் தரேன். இதில் 3லேயே ஒரு நம்பர் கெஸிங் எடுத்து 2 நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங் நீங்கள் கிரியேட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, அடுத்து நம்ம பார்க்குறது பி போர்டு 0 வச்சு இறங்கக்கூடிய நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் என்னென்ன வாய்ப்பு இருக்குது, அந்த டேட்டுக்கு 1ஆம் தேதிக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்றதையும் பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 தாங்க. அதாவது 0 வச்சு இறங்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னா 3 தான். அதுக்கு அடுத்தாப்புல செகண்ட் 1 நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தான். அதாவது பி போர்டு 0 வச்சு இறங்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 3, செகண்ட் நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தான் நண்பர்களே. அதுக்கு அடுத்து பி போர்டில் தேர்ட் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தான். நம்ம ரொம்பலாம் தேர்ட் நம்பர் வரைக்கும் போக தேவையில்லை. இது வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கன்ஃபார்ம் கெஸிங் தான். இதில் வந்து போர்டு பீரியடுக்கான ஒரு சூப்பரான வின்னிங் போர்டு பீரியடுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங் தான். இது வந்து அடுத்து வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா 3 டிஜிட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு கணிப்பு, ஒரு கெஸ்ஸிங், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ அவங்க நினைக்கிறது கரெக்டாக இதில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி அவங்களுக்கு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது. அதனால தான் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வாங்க, அடுத்து நம்ம பார்க்குறது சி போர்டு 7 வச்சு நம்ம பார்க்கக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பரை இப்போ பார்த்துருவோம். 7 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தாங்க. ஃபஸ்ட்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஃபஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னா அது ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான். 1 தாங்க. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் தான் பார்க்க போகிறோம். 1க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 7க்கு 7 இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 0 தான் நண்பர்களே. சி போர்டு 7 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 தாங்க. நாளைக்கு இந்த நம்பருக்குள்ளே தான் ஆட்டமே இருக்குது. அதனால் எல்லாம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள், சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? யாருக்குன்னு டிஆர் கெஸிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் தரேன். அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் நம்ம சேனல் தாங்க. இப்போ வாங்க, அடுத்து நம்ம ஏபிக்கு உண்டான ஒரு சில கெஸிங், முக்கியமான ஒரு கெஸிங் பார்த்துருவோம். ஏபி சேம் தாங்க. அதே 50 வச்சு வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். 16. ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்த ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 04, 16. அப்படி இல்லைன்னா 04. ஓகேங்களா? ஏபியை பொறுத்தளவு 50 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 இல்லைன்னா 04. இதுதாங்க ஹைலைட்டாக வரக்கூடிய நம்பர். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பிசி 07. இந்த 07 வச்சு வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 நம்பர் 68. ஃபஸ்ட்டு 1 நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 68 தாங்க. அடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74. அதாவது 68 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 74. இதுதாங்க ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த நம்பர் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி 57. ஏசி 57 வச்சு வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 92. இது ஓரளவு கன்ஃபார்மாக இருக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 29. இதை அப்பயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஓரளவு கன்ஃபார்மானது. அடுத்த சாய்ஸ் இல்லை. இது நாளைக்கு உள்ளே வரக்கூடிய நம்பரில் 9 ஒரு முக்கியமான ஒரு நம்பராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கெஸிங்கை கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேறு என்ன உங்களுக்கு கமெண்ட் வேறு எதுவும் தேவைப்படுதுன்னா டியர் கெஸிங் நாளையிலேருந்து டுடே ஆஃப்டர்நூன்லேருந்து அந்த ஒரு வீடியோ அந்த சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுவும் நம்ம சேனல் தான், வேறு யாரையும் நம்ம ப்ரமோட் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ வாங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங் தாங்க. ஏபிசி உண்டான 507 இருந்து வரக்கூடிய ஒரு சில நம்பர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தாங்க.
அடுத்து ஹைலைட்டான ஒரு நம்பர், அப்போ என்ன வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தான். அதாவது 039 நாளைக்கு 5 டுடே 507 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 039 இதுதாங்க ஹைலைட்டாக ஒரு நம்பர். நமக்கு டுடே வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 039 இதுதாங்க வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த நம்பர் தான். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆல்போர்டு கெஸ்ஸிங்கையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் சொல்லுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு நம்பர் 679 இது ஃபஸ்ட்டு ஒன் நம்பருங்க. ஓகேங்களா? அதாவது இது ஒன்றும் கிடையாது, நடுவில் கோடு 9க்கு அடுத்து உள்ளது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 731 அதாவது என்னோட 3 டிஜிட் கேஸிங்க நான் சொல்லிட்டேன். உங்களோட கேஸிங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 679 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 731 இதுதாங்க வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த நம்பர் தாங்க. 679 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 731 இதுதான் 3 டிஜிட் பாக்ஸ் கேஸிங். என்னோட 2 பாக்ஸ் கேஸிங்க நான் சொல்லிட்டேன். உங்களோட கேஸிங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நாட் ஃபார் பிட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி. இது கேரளா லாட்டரி ஒன்லி ஃபார் கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஒன்லி, நாட் ஃபார் கேம்லிங் அண்டு பெட்டிங். இது கேம்லிங் பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.